இயற்கையை மட்டுமே நம்பி வாழ்க்கை நகர்த்தி வரும் விவசாயிகள் துயரங்களை சந்திப்பது வாடிக்கையாகிவிட்டது. கரும்புக்கு ஏற்ற கூலி வழங்க வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்ட நெடிய போராட்டத்தை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. அனைவருக்கும் இனிக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும் எப்போதும் கசப்பையே தருகிறது. அயராது உழைத்து உற்பத்தி செய்யும் கரும்புகளை தனியார் ஆலைகள் தொடர்ந்து குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போன வருஷம் ஒரு கரும்பு வெட்டினேன், அதுக்கு ஒரு 2300 ரேட் போட்டு கொடுத்தாங்க. இப்போ மில்லு திறக்குன்னு சொன்னாங்க. நம்ம 2550 ரூபா எக்ஸ்ட்ரா அறிவிச்சிச்சு. அதை கேட்டதுக்கு மத்திய மாநில அரசு கொடுத்தது இவ்வளோதான் 300 தான், அதையும் தருவான். நம்ம சொன்னதெல்லாம் தரமாட்டான், இந்த ரேட் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அரசு ஒரு விலை நிர்ணயிச்சு சொல்கிறாங்க, ஆனால் ஃபேக்ட்ரிக்காரங்க ஒரு விலை வந்து மாற்றி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக. நாங்கள் பேப்பரை பார்த்துறோம் 2850 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க மில்லுக்காரங்க வந்து அந்த விலையை மாற்றி கொடுக்கும்போது எங்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்குது. சர்க்கரை ஆலைகள் முறையாக விலை நிர்ணயம் செய்யாததால் மத்திய அரசே கொள்முதல் விலையை நிர்ணயித்து வருகிறது. அத்துடன் மாநில அரசு பரிந்துரைத்த தொகையையும் ஆலைகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் தனியார் ஆலை நிர்வாகங்கள் மத்திய அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே வழங்குவதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். சர்க்கரையிலிருந்து எரிசாராயம், மொலாசஸ், இதர பொருள்கள் அனைத்தும் லாபகரமான பொருளாக உற்பத்தி செய்து விற்பனை கொண்டு போகிறாங்க. அதில் தான் சர்க்கரை விலையை காட்டிலும் அபரிவிதமான லாபம் கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் இந்த அரசு உடனடியாக அந்த முழு தொகையையும் மாநில அரசு பரிந்துரை விலையை கொடுக்க வேண்டும் என்று கராரா சொல்ல மறுக்கிறாங்க. மாநில அரசின் பங்களிப்பு தொகையை வழங்க ஆலை நிர்வாகங்கள் மறுத்து வரும் நிலையில் மத்திய அரசு நிர்ணயித்த தொகை பல மாதங்களாக நிலுவையில் உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு குறித்து தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்திடம் கேட்டபோது மாநில அரசு கடந்த 2 ஆண்டுகளாக கரும்புக்குரிய ஆதார விலையை தர மறுத்ததால் காரணத்தால் தாங்களும் விவசாயிகளுக்கு அதை தரவில்லை என்று, மேலும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைவால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழகத்தில் இதுபோன்ற அனைத்து தனியார் சர்க்கரை ஆலைகளும் இதே முறையை பின்பற்றி வருவதாகவும் ஆலை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் பாலாஜி.